வெல்கம் டு சினிமா திஸ் வீக். தேங்க்யூ சார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படவர்களில் நல்ல மார்க்கெட் இருந்த ஒரு கலைஞர்னா கமல்ஹாசன் சொல்லலாம். அவருக்கு தான் தமிழ்நாட்டில் எந்த அளவு ஒரு பாப்புலாரிட்டி இருந்தோ அந்த அளவு தெலுங்குலேயும் பாப்புலாரிட்டி இருந்து, அதே மாதிரி கன்னடத்துலேயும். இந்த 3 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை குவித்துட்டு இருந்தது எல்லா காலகட்டத்திலையும். அடுத்து அந்த இடத்துக்கு ஓரளவுக்கு வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக். அவர் தெலுங்கு தமிழ் அப்படின்னு 2-3 படங்கள் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியும் ஒரு ஃபுட்டிங்கை அவருக்கு தெலுங்கில் இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ மிகப்பெரிய வசூல் சாதனையை விஜயனுடைய படம் பண்ணிச்சு லாஸ்ட் ஃபிலிம். இப்போ அந்த டேர்ன் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல் படம் தமிழில் மட்டும் மிகப்பெரிய வெற்றியை அடையாமல் தெலுங்கில் பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இது சாதாரணமாக எல்லாருக்கும் அமையாது. லவ் டுடே படத்துடைய வெற்றி அதே மாதிரி தான். இந்த டிராகன் படம் பார்த்திங்கன்னா தமிழில் ரிலீஸ் பண்ணிட்டு தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி. இப்போ டாக் ஆஃப் த டவுன் ஆகிட்டார் டிராகன். ஆமாம் சார், தமிழ் தெலுங்கில் இவ்வளோ பெரிய வெற்றி என்பதே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். அட் த சேம் டைம் இதை பார்த்து வேக்கிறது என்னென்னா, ஒரு முதல் பட நடிகர், இத்தனைக்கும் அவர் நடிக்கவே இல்லை, அதாவது முன்னாடி நடிக்கவே இல்லை, எங்குமே அவர் தெரியாது தெலுங்கு சினிமாவில். ஆனால் லவ் டுடே கிடைச்ச ரெஸ்பான்ஸில் இந்த படமும் கான்செப்ட்னால பயங்கரமாக ஒர்க் ஆகி இன்றைக்கி 12 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் வாரத்தில் தெலுங்கு ஸ்டேட்டில் மட்டுமே 12 கோடி. இப்போ டோட்டல் ஆல் ஓவர் த வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி தாண்டி இருக்குது. அதாவது 7 நாட்களில். இந்த அடுத்த 3 நாட்களில் இந்த படம் மினிமமாக 20 கோடி பண்ணி 100 கோடியை தாண்டும் அப்படின்றதான் ட்ரேடோட எஸ்டிமேட். நினச்சி பாருங்கள் சார், ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு 2வது படம், ஒரு நடிகருடைய 2வது படம், அஸ்வத் மாரிமுத்தனோட 2வது படம் 100 கோடி உலக லெவலில் சாதனை அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 60 கோடி தாண்டும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன். தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 மெகா பிளாக் பஸ்டர் மூவினா ஃபஸ்ட்டு படமாக இந்த படம். அதை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஹிட்டாக இருந்தது சுந்தர்சியுடைய படம். கரெக்ட். ஆனால் இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே அது 50 கோடினா இது எப்படி ஜஸ்ட் லைக் இப்போ கிராஸ் பண்ணும்போது 50 கோடியை தாண்டி போகுது. 60 கோடி இந்த வீக்கெண்டை கிராஸ் பண்ண தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அது பிறகு இது எந்த அளவு பண்ணோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு, அது பிறகு தான் நம்ம ஓவராலாக எவ்வளோ ஷேர் வரும்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு ட்ரேடோட எஸ்டிமேட் ஒரு 30-40 கோடி ஷேர்ன்றது கேரண்டி இப்போ போகிற வேகத்தில். அது 50 பண்ணுமா அப்படின்றதுலாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சார் வீக் டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கணும். அடுத்த வாரங்கள் படங்கள் எதுவுமே இல்லைன்னா இந்த படம் 3வது வாரமும் நல்லா பிக்கப் ஆகி போகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வீக், இப்போது நம்ம செகண்ட் வீக்கில் பாருங்கள் 4 படம் ரிலீஸ் ஆகணும். இப்போ 4 படத்தில் சப்தத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது பிறகு அகத்தியா அப்படின்ற படம் ஜீவா அர்ஜுன் சார் நடிப்பில், அந்த படம் பா விஜயனுடைய டைரக்ஷனில் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் தயாரிச்சிருக்காங்க. கூரன் ஒரு படம் எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய ப்ரொடக்ஷன் அண்ட் நடிப்பு. அடுத்ததாக கடைசி தோட்டான ஒரு படம். இப்போ 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் திருப்பியும் செகண்ட் வீக்கில் மிகப்பெரிய கலெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அது டிராகன் படம் தான். அது என்னென்னா சார், எப்போவுமே ப்ரூவன் பிக்சர் இருக்குது பாருங்கள். ஆமாம், அது எப்போயும் ப்ளஸ் ஆகும். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நிலவுக்கு என்மேல் நினை கோபம் படத்தை பற்றி சொல்லும்போது கூட படம் தப்பான படம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓரளவு நியாயமான படமாக தான் இருக்குது. கரெக்ட். ஆனாலும் இந்த படத்துடைய வெற்றி இருக்குது பாருங்கள், அது அந்த படத்தை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அமுக்கும். ஆமாம், கண்டிப்பாக அது பெரிய லெவலில் அமைக்கிடுச்சு சார். இப்போது 2வது சப்தம் படம் நல்ல ஒரு டாக் சார். நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்தம் படம் என்னென்னா டெக்னிக்கலி தமிழ் சினிமாவில் வெரி சூப்பீரியர் படம் சப்தம். அதில் ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் செகண்ட் ஹாஃப்ல இருக்குது. சிம்ரன் அவர்கள் ரொம்ப அறிவழகன் ரொம்ப அழகாக டெக்னிக்கலாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபைனான்ஷியல் சிக்கல்னால என்ன ஆச்சுன்னா, ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் ஈவினிங் வரையும் ஷோ படம் போகல. இப்போ ஃப்ரைடே ஈவினிங் வரையும் படம் ஓப்பன் ஆல வச்சிங்களேன், அப்போ கலெக்ஷன் எப்படி உங்களுக்கு பெருசாக கிடைக்கும்? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது காலையில் ஷோ 10 மணிக்கு ஆரம்பிக்கும், அட்லீஸ்ட் 11 மணிக்கு 10 மணிக்கு ஷோ சார். பல தேட்டர்களில் 10 மணி ஷோலாம் போட்டிருந்தாங்க, மல்டிப்ளெக்ஸ் எல்லாம். எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஃபைனான்ஷியல் சிக்கல்னால ஈவினிங் தான் அந்த படம் ஓப்பன் ஆகுது. அப்போ ஈவினிங் ஓப்பன் ஃபுல் டே ஆடியன்ஸ் பொறுத்த வரையும் 2-3 பிரச்சனை என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகலைன்னு போது அந்த படத்தை பற்றி டாக் இருக்கு பாருங்க, அது மிஸ் ஆகிடுது. அதனால ஆடியன்ஸ் டாக் செகண்ட் டேக்கு ஒரு டாக் வராது இல்லை. இப்போ இனிமே ஆடியன்ஸ் பார்த்து, அதாவது இப்போ நைட் ஷோ ஆடியன்ஸ் போய் யாரும் ஒப்பீனியன் எடுக்க போகிறது இல்லை. இப்போ நாளைக்கு தான் காலையில் போய் இந்த ஆடியன்ஸ் ரிவ்யூலாம் எடுத்து அது பிரபலமாகி போய் ரீச் ஆகிறதுக்குள்ள சண்டே முடிஞ்சிடும். திருப்பி மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே வரும்போது பயங்கரமாக டிப் ஆகும் படங்கள்லாம். ஸோ ஒரு பெரிய வாய்ப்பை இந்த படம் பெரிய வசூலை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த படத்துக்கு இருந்தாலும், அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஷோ மிஸ் பண்ண தொட்டு ஓரளவு இந்த வசூலை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைனா இந்த படம் சப்தம் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனாக வர வேண்டிய படமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா சார், அது உண்மையிலே இந்த டிராகன் படத்தோட வெற்றி எல்லோரையுமே பார்த்து ஆச்சரியப்பட வைக்க மட்டும் இல்லை, ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா உலகளாவே எல்லாருமே பாராட்டுவாங்கன்றது அந்த படம் சார். இன்றைக்கி அனுபமா சோப்ரான்றது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலரான ஒரு அவங்க ரிவ்யூவர். அவங்க ஹாலிவுட் ரிப்போர்ட்டனுடைய இந்தியன் எடிஷனை கொண்டு வராங்க சார். அவங்க படத்தை பார்த்துட்டு சப்டைட்டிலோட பார்த்துட்டு, ஷி செட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமா ஐ சா.
அப்படின்றாங்க. அமீர் கான் கூப்பிட்டு பிரதீப் ரங்கநாதன் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் காமெடி படமாக மட்டும் இல்லாமல் ஒரு சென்சிபிள் படமாக பண்ணிட்டாப்புல. அதனால தான் இப்போ சங்கர்லாம் அந்த அளவு பாராட்டுறார் படத்தைன்னா கண்டிப்பாக பிகாஸ் ஆஃப் தி கண்டென்ட் வேல்யூ சார். ஒன்லி பிகாஸ் ஆஃப் கண்டென்ட். நம்ம வந்து ஒரு ஹீரோக்காக வந்துச்சு அப்படிலாம் வேணாம் சார். அதாவது பிரதீப் ரங்கநாதனுக்காக இந்த ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படி நான் சொல்லுவேன். அவருக்கு அதில் பங்கு இருந்தாலும் அதான் மேஜர் பங்கு அஸ்வத் மாரிமுத்து. கண்டிப்பாக தான் சார். இது ஒரு கண்டென்ட்டோட வெற்றி. அதில் பிரதீப் ரங்கநாதனுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அண்ட் அஸ்வத் மாரிமுத்தனுடைய இயக்கம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு இதுவாக வந்திருக்கு. ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் சார். அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே வேர்ல்டு வைட் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி இந்த படம் வருது, தெலுங்கில் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ஓவர்சீஸில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் சார். ஓவர்சீஸில் முதல் வாரத்தில் 20 கோடி தாண்டிச்சு படம். இப்போது இந்த வேகத்தில் போச்சுன்னா மினிமமாக 30-35 கோடி பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஓவர்சீஸில். அதனால தான் சொல்கிறேன், ஓவராலாக 100 crore கேரண்டி. எந்த அளவு போய் ஃபைனலாக எண்ட் ஆகும் 3 வீக்ஸ் கழிச்சுன்றது நம்ம அப்புறம் பேசலாம். பட் ஆனால் இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கரெக்ட், கலெக்ஷன் என்பது லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டெட் கலெக்ஷன்லாம் கிடைக்கும். பிரேக் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு இந்த படம் உதாரணம். உண்மைதான். இப்போ நீங்கள் படத்தினுடைய வெளியீட்டை பற்றி சொன்னீங்க. வெளியீட்டில் எல்லாம் பிரச்சனை இருக்குது. இப்போ சப்தம் படத்துக்கு இது மாதிரி நிலைமையெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இருந்தது. பல திரைப்படங்கள் வெளியீட்டு தேதிக்கு வெளியாகுமா ஆகாதா அப்படின்னு டவுட் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் லேபில் வெயிட் பண்ணுவாங்க. பல படங்கள் இப்படி வெளியாகாமல் போயிருக்கு. இதெல்லாம் நடந்தது. கடந்த ஒரு 15-20 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இது மெல்ல மெல்ல குறைஞ்சிச்சு. படம் வெளியிடுன்னு தேதி அறிவிச்சாங்கன்னா நிச்சயமாக படம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆஃப் லேட்டு தான் திரும்ப அந்த நிலைமை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதன் காரணமாகவும் என்னவோ இன்றைக்குள்ள பல தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தங்களுடைய பேனர் மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல நிறுவனங்களோட டைப் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. இதில் இப்போ மும்பையிலேருந்து பல நிறுவனங்கள் வந்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சிங்கப்பூரில் இருக்க அருண் பாண்டியனுடைய பிரதர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவரோட தான் டைப் பண்ணியிருக்காரு. அவங்களோட சேர்ந்து அவங்க படம் எடுக்கிறாங்க. இப்படி எல்லா நிறுவனங்களும் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்தாலும் ஃபைனான்ஷியலாக நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு நிறுவனத்தோடு டைப் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நல்ல சைனாக தான் பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப் சார். இது வந்து கொலாபரேஷன். எப்படின்னா இப்போ நீங்கள் அகத்தியா படம் எடுத்திங்கன்னா வேம் இண்டியான்னு ஒரு கம்பெனி வந்து அவங்க தான் வந்து இதனுடைய ஃபுல் ஃபைனான்சிங். அதாவது ஃபைனான்சிங்னா சும்மா ஃபண்டிங் மட்டும் இல்லை, எல்லா காப்பிரைட்டும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவங்க பண்ணுறாங்க. இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அவங்க படம் எடுத்துட்டு கொடுத்துட்டு அதில் டேபிளில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மார்ஜினோட தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போது என்டையர் பிஸ்னஸ் சேட்டலைட் டிஜிட்டல் தியேட்டர்கள் எல்லாமே இவங்க தியேட்டர்கள் இவங்க பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிவிஆரில் அவங்க டைப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் வேம் இண்டியா. இப்போ எல்லா ரைட்ஸும் அவங்ககிட்ட இருக்கிறது பிவிஆர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் அவங்களே பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து ரெட் ஜெயின் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வேம் இண்டியான்ற தொட்டு பிவிஆர் மூலமாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு டைப்பாக இருக்குன்னு. இப்போ அவர் வந்து ஒரு 2-3 படம் அப்படி தான் வந்து பாம்பே பேஸ் கம்பெனி கூட டைப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மேவரிக்ன்ற கம்பெனி கூட தான் டைப் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு. மேவரிக்ன்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட கம்பெனி. அவங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் பெரிய பாப்புலராக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் இவங்க பண்ணுறாங்க. ஒரு வகையில் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம் தான். எங்கே இருந்தெல்லாம் முதலீட்டாளர் வராங்க. அவங்க எல்லா ரைட்ஸும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் இது எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் நீங்கள் வீரதீரசுரன் பார்ட் 2 எடுத்துட்டிங்கன்னா அது B4U தான் கம்ப்ளீட்டாக பார்ட்னர். நான் தியேட்டர்கள் ரைட்ஸ்க்கு வந்து B4U இவங்க சிபு தமிழ்ஸோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. நான் தியேட்டர்கள்லாம் எல்லாமே சேட்டலைட் டிஜிட்டல்லாம். இப்போ ஒரு டீரிஸ்கிங் மாடல் உருவாகியிருக்கு. டீரிஸ்கிங் அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க வச்சிங்களேன், அதாவது ஓரளவாத எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்ததுன்னா இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக அகத்தியா எடுக்கலாம், மிஸ்டர் எக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த படத்தை பாம்பேயில் இருக்கிற பல நிறுவனங்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. தே ஆர் வில்லிங் டு டைப். இப்போ மனிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மைன் வந்து அவங்கள ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் டைப் பண்ணி தான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. சத்யஜோதியோட. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா இந்த எக்ஸிக்யூஷனில் எங்களை விடாதீங்க, நீங்கள் படத்தை எடுத்து கையில் கொடுத்துருங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம். கரெக்ட். கதை சொல்லணும், பிட்ச் கொடுக்கணும், அது கண்டென்ட்டாக நல்லா இருக்கிற பட்சத்தில், அதுலேயும் முக்கியமாக ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கிற பட்சத்தில். ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படத்தை அவங்க கண்டு கூட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கணும். இப்போ மிஸ்டர் எக்ஸ் எடுத்து வச்சிங்களேன், ஆரியோட சேர்ந்து கௌதம் கார்த்திக், சரத்குமார் சார், மஞ்சு வாரியர், அப்புறம் மியூசிக்கு ப்ளஸ் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஏற்கனவே இட்டு கொடுத்த ஒரு டேரக்டர், இப்படி ஒரு காம்பினேஷனாக வரும்போது மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு ஒரு வேல்யூ வருது. இப்போ அதே மாதிரி தான் வந்து வீரதீரசுரனுக்கு விக்ரம் சார் இருக்காரு, அருண்குமார் இருக்கார் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் அமையும் போது, அதுவும் எஸ் ஜே சூர்யா இருக்கார் வரும்போது டக்குன்னு B4 என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நான் தியேட்டருக்கு லைட்ஸ் எல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு டீல்ஸ் பண்ணிக்கிறோம் உங்களை, அதாவது இவ்வளோ அமௌண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரொடியூசருக்கு ஈஸியாக போகுது. ஸோ இதை பார்க்குறவங்க நினைக்கலாம் இது மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, நம்ம வாங்கிடலாம், உடனே அவங்களுடைய படத்தை எடுத்து நம்ம படம் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படி இல்லை. அது பண்ணணும்னா நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜிங் அமைக்கணும், கதை ஃபர்ஸ்ட் அமையணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்கேஜிங்கான ஆர்டிஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கணும். அந்த எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்டாக இருக்கும்போது நீங்களே பிஸ்னஸ் பண்ணுற அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வந்துட்டு அவர் பிஸ்னஸ் ஃபுல்லாக அவர் பார்த்துப்பாரு, நீங்கள் பாட்டுட்டு படத்தை எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணும்போது
டேபிள்லேயே ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம மினிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் வரும்னு பரவாயில்லையே. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் கேரண்டி, ரிஸ்க் இல்லை, நம்ம பாட்டு அடுத்த படத்துக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து பெரிய லெவலில் வந்திருக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னால. இப்போ ஜிவி பிரகாஷுடைய கிங்ஸ்டனே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு தைரியமாக அவர் இந்த படத்தை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னா அது முக்கியமான காரணம் ஜி ஸ்டுடியோ பின்னாடி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காப்பி. அதனால் இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசாத்திய நம்பிக்கை வச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். கரெக்ட். அந்த படத்து மேலே அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறது ஓரளவு நியாயமான இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. சார் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டுடியோ கிரீன் தான் வந்தது, நம்ம தான் பண்ண வேண்டிய படம். ஓஹோ. கிங்ஸ்டன் படம். கமல் பிரகாஷ் வந்து நம்மகிட்ட தான் கதை கொடுத்து நம்மலாம் அதை அப்ரூவல் பண்ணியிருந்தோம். அதை பண்ணணும் ரொம்ப பிளான் பண்ணோம். அது என்னாச்சு சார், ஒரு ஸ்டேஜில் பட்ஜெட் அதை தாண்டி போகும்போது எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருக்குது. அந்த கிராண்ட் ஸ்கேல் எடுக்கணும்னா அந்த பட்ஜெட் 12 to 14 crores அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன தயக்கம் வருது, இது பண்ணலாமா வேணாமா தயக்கம் வரும்போது அப்போ ஜிவி என்ன சொன்னார், சார் நானே பண்ணிக்கிறேன். அப்போ அவர் வந்து ஜியில் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஜி ஸ்டுடியோவில் உங்ககிட்ட ஏதாவது கான்செப்ட் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பேக்கப் பண்ணுறோம், உங்களுக்கு ஃபைனான்ஷியலி பேக்கப் பண்ணணும் வரும்போது அப்போ அவர் கேட்டார், சார் நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னும் போது நம்ம ஸ்டுடியோ கிரீனில் அப்போ அந்த டைம் என்ன பண்ணாங்க, என்ஓசி கொடுத்துட்டு அவர் அனுப்பிச்சி விட்டாச்சு. அவர் என்ஓசி கொடுத்தோடனே நேராக போயிட்டு ஜியில் சைன் பண்ணிவிட்டு அந்த படத்தை ஆரம்பித்தார். ஆனால் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து 12 to 14 crore தான் பட்ஜெட் போட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 20 crore வந்திருக்கு. நினச்சி பாருங்களேன், ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக இருந்தால் பெரிய சேலஞ்சாக மாறி இருக்கும். நிச்சயமா. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 12 போராட்டமாக இருக்கும். 12 18 20 போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நிலைமை. ஆனால் இதே பாருங்க, ஜி ஸ்டுடியோன்னு வரும்போது அந்த பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே ப்ராஜெக்ட் பெருசாக வந்துட்டு இருக்கு, மல்டிலிங்குவலாக ரிலீஸ் பண்ண முடியும், கான்செப்டே வந்து அவங்கள பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், அதனால பட்ஜெட்டை வந்து பரவாயில்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒத்துழைப்பில் அவங்க பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரால் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேக்கப் ஜிடியோட வந்திருக்கு. இப்போ இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு வச்சிங்களேன், அடுத்தடுத்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் இருப்பாரு. இப்போ மென்டல் மனதில் ஒரு படத்தை அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாரு செல்வராகவனோட சேர்ந்து. இப்போ அடுத்தடுத்து படம் பண்ற பிளான்ல இருக்காரு. ஜியும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம சொல்ல வரோம். நீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் காம்பினேஷன் செட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேக்கப் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அது ஃபைனான்ஷியல், நான் சொல்றது லெண்டிங் கிடையாது, ஒரு somebody who comes and takes over the business burden. இந்த பிஸ்னஸ் பண்ணுற பர்டன் அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் எக்ஸிக்யூஷன் ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறதும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிற பர்டன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போகிறோம். நல்லபடியாக ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டா உங்களுக்கான வியாபாரங்கள் காத்திருக்கு தான் இந்த நீங்கள் சொல்கிற எல்லா விவரங்களும், நம்ம பேசுகிற எல்லா படங்களும் நம்மளுக்கு காமிக்குது. ஒரு வழியாக துருவ நட்சத்திரத்தை கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவு சக்ஸஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். திருப்பூர் சுப்ரமணியன் சார், திருப்பூர் சுப்ரமணியன், திருப்பூர் சுப்ரமணியன் 2 பேரும் தான். இல்லை சார், அந்த படத்தை பொறுத்தவரை வந்து இப்போ 1 May அப்படின்றது டென்டேட்டிவாக எல்லாமே ட்ரேடில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அவங்க ஒன்றுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ரெட்ரோ அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லி பிளான் பண்ணுறாங்கன்னா, அது வந்து சூப்பர் டேட்டு, அந்த டேட்டை மிஸ் பண்ணக்கூடாது, ஹாலிடே பெரிய லெவலில் ஹாலிடே வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரையரங்கு உரிமையாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியர்ஸு, ஃபெடரேஷனு எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, அந்த படம் வரட்டும், இந்த படம் வரட்டும், நல்லது தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எப்படியாவது 1 May கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய போஸ்டர் வந்துட்டு இருக்கு. இப்போ துருவ நட்சத்திரம் பொறுத்தவரையும் அடுத்ததாக ஃபெடரேஷன் ஒருங்கிணைஞ்சு அந்த லோன் எல்லாம் ஓரளவு ரிகவரி பண்ணணும்னா இந்த படத்தை திரையரங்களை கொண்டு வந்தாகணும். அட் த சேம் டைம் சேட்டலைட் டிஜிட்டலும் இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து இந்த அளவு பேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஆஃபர் கொடுத்த எல்லா பையருமே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரிலீஸ்க்கு கன்ஃபார்ம்டாக வாங்க, அப்புறமா நம்ம உட்காந்து பேசுவோம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு எங்கள் கண்ணு முன்னாடி தெரியணும் இந்த படம் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு வரலைன்னா எங்களுடைய ஷெட்யூல் மாறிடும் சார். அவங்களுக்கு என்னென்னா எவ்ரி மந்த் அவங்களுடைய கேலண்டர் ஒன்று இருக்குது, ரிலீஸ் ஒன்று இருக்குது, ஒரு படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் தமிழில். அப்படின்னு இருக்கும்போது இந்த படம் ஒருவேளை வராமல் போயிடுச்சு வச்சிங்களேன், அவங்க கேலண்டர் வேற ஒரு படத்தை ஃபில் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கேரண்டியாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் மிஸ் ஆகாது, கண்டிப்பாக துருவ நட்சத்திரம் வந்துடும். டேட் மட்டும் எனக்கு இன்னும் தெரியல. 1 May அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தேதி தான் வருவாங்களா இல்லை வேறு தேதி வருவாங்களா தெரியல. பட் ஆனால் May மாதம் கண்டிப்பாக வந்துடும் தான் நான் எதிர்பார்க்குறேன். பொதுவாக அஜித் படங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் அதிகமாக அந்த படத்தை பற்றிய தகவல்கள்லாம் கசியாது. ஆனால் குட் பேட் அக்லி வேறு பேட்டர்னை அணுகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த படத்தை பற்றி தகவல் அவங்களே கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றி டீசரை கூட வந்து வெளியிட்டாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி எனக்கு கண்டிப்பாக. ஏன்னா ஜனங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் அந்த படத்துக்கு அவனை வரவழைக்க முடியாது. கண்டிப்பாக அஜித் மாதிரி ஆளுக்கு நிஜமாகவே அஜித்ன்ற முகத்துக்கே ஜனங்க வருவாங்க அப்படின்னா கூட அதை பற்றி கூடுதல் விவரங்கள் தெரியும் போது எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸையும் அந்த படம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜித் ரசிகர்களை தாண்டி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு புது மாதிரியான மார்க்கெட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்களேன். முதல் முறையாக நான் பார்க்குறேன். அதாவது அஜித் சாருடைய பிஆர்ஓ மேனேஜராக இருக்கிற சுரேஷ் சந்திரா சார் தான் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஆமாம்,
ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை. நீங்கள் பாருங்களேன், எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வெதர் நீங்கள் விடாமுயற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்போது நம்ம எப்படி பார்க்குறேன்னா அஜித் சாரோட அனௌன்ஸ்மெண்ட்டை தான் பார்க்கணும். அவர் சொல்லி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போது எவ்வளோ பிளான்டாக இருக்காங்க பாருங்கள். ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் ஈவினிங் வந்து 7 மணிக்கு நாங்கள் டீசர் விட்றோம்னு சொல்லி அது மாதிரி டீசர் விட்டாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய பிளானிங் வந்து இப்போ வந்து பிளான்டாக எல்லாமே 10th ஏப்ரல் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இது மாதிரி வரிசையாக நாங்கள் இப்போ டீசர் விட்டுட்டோம், அது பிறகு சாங்கு, அது பிறகு ட்ரெய்லர் அப்படின்னு அவங்க வரிசையாக வந்துட்டே இருக்க போகிறாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல்லாக சுரேஷ் சந்திர சார் விட்டுறாரு. இது வந்து ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல சேஞ்சாக பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் சாருடைய சைட்லேருந்து ஒரு நியூஸும் வராது. ஆமாம், ட்வீட்டே அவர் ரீட்வீட் பண்ணாலே அதிகம். எத்தனை ரசிகர்கள் எங்கே அப்டேட் 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 கேட்பாங்க. இப்போ அப்டேட் பற்றிலாம் ஒரே கிடையாது. அது சுரேஷ் சந்திர சாரே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. படத்துக்கு அப்டேட் கொடுத்து தான் ஆகணும் சார். ஆனால் அஜித் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிக்கிற ஒரு படத்துக்கு எல்லா ரசிகர்களும் அப்டேட் காத்திருக்காங்க. அந்த அப்டேட் இப்போ வந்து அஃபிஷியலாக ரெகுலராக வர்றது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்குறேன், நல்ல விஷயமா பார்க்குறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் தீவிரமாக இருக்கிறதுனால அந்த படத்தை பற்றி அப்டேட் எதுவும் வரல. நிச்சயமாக வந்து 2ஆம் ஆண்டு விழாவை முடிச்சுட்டு அவர் திரும்பிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்கான அப்டேட்டை அவர் கொடுக்க தொடங்குவார் அப்படின்னு கொடுத்தாருனா ஜனங்க மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஒரு பரபரப்பு அந்த படத்துக்கும். இது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ வராது சார். என்ன காரணம்னா அவர் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்னா ஷூட்டிங் கம்ப்ளீஷன் தான் வரும். அது ஷூட்டிங் கம்ப்ளீஷன் வந்து கிட்டத்தட்ட மார்ச் எண்டில் அவங்க ஷூட்டிங் பிளான் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணணும் அவருடைய ஷூட்டிங். அவர் கம்ப்ளீட் பண்ண உடனே பெரிய பரபரப்பு ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் வந்து மொத்தமாக 2 பரபரப்பு, படம் வெளியாகிறது ஒன்று, இன்னொன்று ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் அன் ஆக்டர் டு த கம்ப்ளீட் பொலிட்டிஷியன். அதாவது பாதி இல்லை, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இல்லை, கம்ப்ளீட்டே கூடு விட்டுக்குள்ள இந்த இதனோட கேரியர் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் டே ஷூட்டு, இதோட நான் வந்து பேக்கப் பண்ணிட்டு நான் வந்து இனிமேல் அரசியல் தான், அது பிறகு மேக்கப் எல்லாம் இல்லை, நான் நேராக போய் உள்ள அரசியலில் தான் இருக்க போறேன்ற ஒரு இது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மார்ச் இதில் கூட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மார்ச் எண்டில் முடிச்சிட்டாருன்னா ஏப்ரல்லேருந்து அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால் ஜனநாயகனை பொறுத்தவரையும் அவங்க அதுக்கு முன்னாடி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, முடிக்கட்டும். அடுத்தது சார் நிறைய படங்கள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தான்னு படங்கள் நிறைய இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. இது நடுவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடாது, ஏன்னா அவருக்கு வந்தால் மிக பெருசாக இருக்கணும். அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் முடியட்டும், இந்த ரஷ் முடியட்டும். இப்போ மேலே ரஷ் எல்லாம் முடிஞ்சிடும் சார். ஜூன் 5 மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னா அது வந்து நீங்கள் பாருங்கள், இந்த படம் தான் இது நம்ம பார்க்க போகிற படம் தக் லைஃப். அது பிறகு பாருங்கள் பெரிய பரப்புறம் இந்த படம் வந்துடும், ஜனநாயகம் வந்துடும். ஒருவேளை அக்டோபர்னா சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் தான் போகிறதா, அடுத்த வருஷம் அது இன்னும் சொல்லலை சார். அவங்க இப்போதைக்கு ரெண்டுமே அந்த ப்ரொடக்ஷன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓடிடி எல்லா டைப்பும் முடிஞ்ச பிறகு நம்ம பேசின மாதிரி எந்த டேட் கரெக்டாக அவங்க கேலண்டரில் செட் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதை சொல்லிடுவாங்க. அது எப்போ தெரிஞ்சதுன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அப்போதுலேருந்து பேக்வர்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது அக்டோபர் வச்சிங்களேன், ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஜனவரி வச்சிங்க, வெயிட் பண்ணுங்கள், அக்டோபரில் தான் ஆரம்பிக்கும், செப்டம்பர் அக்டோபர் தான். அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ டீசர் விட்டால் எப்போ ரிலீஸ், அடுத்த ட்ரெய்லரு, அப்புறம் எங்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது, அப்போ ரிலீஸ்க்கு எப்படி பண்ணுறது, ஜனவரி வரை எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க, அந்த ரிலீஸ் டேட்டை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ரிலீஸ் டேட் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா தான் அவங்க என்டையர் மார்க்கெட்டிங் பிளானே போடுவாங்க. அது பிறகு தான் எல்லா ரிலீஸும் நம்ம பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரையும் வந்து பரபரப்பு அப்படின்னா எந்த விழா வந்தாலும் அது மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடு இல்லை உலகம் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி ஒரு உருவாக்குறாங்க. விஜய் இருக்கும்போதே பரபரப்பு வந்துடுது. அப்புறம் அது விஜய் சார் அங்கே அங்கே வந்து அங்கே பிக்சர்லேயே இல்லைன்னா கூட அவர் ஆதவ அர்ஜுனா வராருன்னு கூட பெரிய விஷயமா அது வந்து ஒரு பெரிய நியூஸாக மாற்றுறாங்க. யாரோ ஒருத்தர் உள்ளே வராருன்னு நியூஸாக மாற்றுறாங்க, ஸ்பெக்குலேஷனே நியூஸை மாற்றுறாங்க சார். கவினுடைய அடுத்த படம் பார்த்தீங்களா? வெற்றிமாறன் பிரசன்டர், ஆண்ட்ரியா ப்ரொடியூசர், கவின் ஹீரோ. ஆமாம் சார், வித்தியாசமான முகமூடி சார். அது வந்து நம்ம மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் எங்கே ஒரு சின்ன ரகசியம் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி வெளியிட்டுருவாங்க. ஆனாலும் இத்தனை மீடியாக்களுக்கு மத்தியில் சர்க்கார் திரைப்படத்தினுடைய தழுவிழா தான் சிக்கந்தர் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த இவ்வளோ நாள் வந்து முருகதாஸ் கட்டி காப்பாற்றினதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய ட்வீட் பார்த்தேன் சார், நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.